ஓம் சாந்தி எல்லாரையுமே வரவேற்கிறோம். இன்னொரு எபிசோடுக்கு 14B இன்னர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற எபிசோடு. நம்ம கூட எப்பயும் போல ஒரு செலிப்ரேட்டட் ஆத்தர் இருக்காங்க, சிஸ்டர் ஜூடி ஜான்சன், ஹாலிஃபேக்ஸ்லேருந்து. நம்ம பேசும்போது அவங்க அந்த ரீஜியனோட டைரக்டராக இருந்து சேவை செஞ்சுக்கிட்டு வராங்க. நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நல்லா தெரியும், ஒரு சில புது பார்ட்டிசிபெண்ட்டும் இருப்பாங்க. அவங்களுக்காக அவங்க ஒரு கோச்சிங் கன்சல்டன்ட்டு, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், அப்புறம் ஆர்கனைசேஷனல் எஃபெக்டிவ்னஸ் பிரம்மா குமாரிஸில் கிட்டத்தட்ட 40 வருடங்களா இணைந்திருக்காங்க. அவங்க பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க்ன்ற டிகிரி வாங்கியிருக்காங்க. 5 புக்கு அவங்க ஆத்தர் பண்ணியிருக்காங்க. ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப் சீரீஸுங்கிறது அவங்களுடைய இதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். பியூட்டிஃபுல் தாட்ஸ், ஏ டு இசட் ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர், ரிட்டர்ன் டு த சோர்ஸ், லிவிங் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு இதெல்லாம் நாம் கவரும் பண்ணுறோம். இங்கே ஒரு சிஸ்டர் கிளாடியா வந்து அவங்கள ஃபார்முலா வெல்கம் பண்ணுவாங்க. குட் மார்னிங் வேன்கூவர்லேருந்து. குட் ஆஃப்டர்நூன் ஹாலிஃபேக்ஸ். இல்லை அதர் சைடு ஆஃப் த ஹெமிஸ்பியர் அந்த பக்கமாக இருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். எப்படி நம்மளை மாற்றிக்கிட்டு ஒரு பட்டர்ஃப்ளையாக மாற்றிக்கிறது அப்படின்னு. இப்போ உங்களை மலர்களோட இந்த நல்ல கார்டன்லேருந்து மலர்கள், செரீஸ்லாம் கூட நல்லா மலர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ப்ரோக்ராமுக்கு உங்களை வரவேற்கிறேன். நன்றிகள். சாந்தி. நல்லா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. நல்லது. எல்லாருக்குமே வணக்கம். நான் இங்கே ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்களெல்லாம் நிறைய பேரை பார்க்குறேன். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் நேற்று கேட்டேன், யோகேஷ் பிரதர் பேசுனது கேட்டேன். அது வந்து நம்மளை ஆர்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது. அவர் ப்ரெசென்ட் பண்ண ஒரு சில தீம்ஸை நான் எடுத்துக்க நினைக்கிறேன். அதில் நம்மளும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இந்த செஷன் வந்து நாம் வேலை செய்வோம் இல்லையா, நாம் கேட்டு என்ஜாய் பண்ணோம். இந்த வாரம் நாம் எஃபர்ட் எடுத்து என்ஜாய் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு பென் பேப்பர் இப்போ தேவைப்படும், உங்களுடைய நன்மைக்காக, உங்களுக்காக. இந்த ஆர்ட், இந்த மாற்றம் எல்லாருமே மாறிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் ஆர்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னுடைய இன்டென்ஷன் என்ன, நான் எப்படி என்ன என்கேஜ் பண்ணுறது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். இந்த மொற்ற சீரீஸுமே சின்ன சின்ன விஷயங்கள் மூலிமா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை ஆர்ட்ஃபுல்லாக மாற்றிக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த ரிஃப்ளெக்ஷன் வீக்கில் நாம் இந்த 3 ஸ்டெப்பு ப்ராசஸில் போவோம். முதல்ல வந்து அவேர்னஸ்ஸு, அதுலேருந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம் லாஸ்ட் செஷன்லேருந்து. அதில் வந்து விளையாடுவோம். நம்ம அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி ஒரு கேட்டலிஸ்டாக நம்ம முன்னேற்றக்கூடியதுக்கு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இது எப்படி நமதாக்கிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அப்புறமா நம்மளோட எடுத்துகிட்டு போகிறோம். அவேர்னஸ் பற்றி போன வாரம் அவர் பேசினார். முதல்ல வந்து கம்ஃபர்ட் ஜோன், அதில் 2 பக்கமும் இருக்குது. ஒரு பக்கத்தில் நாம் வளர்கிறோம், ஒரு பக்கத்தில் தேக்க நிலை.
அப்புறமா நிறைய நேரம் அவர் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பத்தி பேசினாரு. ஏன் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நாம விலகிறது இல்ல அப்படின்றத பத்தி அவர் நிறைய பேசினாரு. அது வந்து எப்படி அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றத பத்தி பேசினாரு. அப்புறம் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் வந்து பெருசாகிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாரு. அவருக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும் இல்லையா? அதனால இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அது வச்சு கொஞ்சம் விளையாடலாம். அப்புறம் நம்மள வந்து பட்டர்ஃப்ளை பத்தி சொன்னாரு. பட்டர்ஃப்ளை வந்து நமக்கு தெரியும் இல்லையா? அது முற்றிலுமா வேறையான ஒரு உயிரினம் அதுக்கு முன்னாடி. அப்போ அவர் சொன்னாரு எப்படி வந்து மாற்றம் வந்து வித்தியாசமானது. டிரான்ஸ்ஃபர்மேஷனோட சேஞ்சில் வந்து நீங்க திரும்ப மாறிட முடியும். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல திரும்ப மாற முடியாது. அப்போ அது வந்து குட் நியூஸ் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஏதாவது புதுசா நம்ம உருவாக்கும்போது பழசு வந்து அழிஞ்சு போயிடுது. பழசு வந்து மறைஞ்சு போயிடுது. அப்போ நாம கவனம் வந்து புதுசா உருவாக்குறதுல நிறைய கொடுக்கணும். அப்போ நாம இதன் மீது நிறைய கவனம் கொடுப்போம் இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட. இது நாம ஏற்கனவே பண்ணலன்னு நினைக்கிறேன் இது. ஆனா நம்ம எனக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ப்ராக்டிக்கலான விஷயம். நீங்க ஏதாவது ஒன்று உங்க டெஸ்க்ல இருக்கிற ஏதாவது ஒன்று இருக்கிறத பாருங்க. நான் வந்து செல்போன் எடுத்துக்கிறேன். எல்லாரும் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து ஸ்க்ரீன்ல காமிங்க. என்ன இருக்கோ அதை காமிங்க. யார் உங்க கேமரா ஓப்பனா வச்சிருக்கீங்களோ காமிங்க. நம்ம வித்தியாச வித்தியாசமான பொருள் காமிக்கலாம். வெறும்ன செல்போன் மட்டும் வேணாம். ஒரு வாட்ச் இருக்கு, ஃபோன் இருக்கு, நிறைய ஃபோன் நிறைய இருக்கு. டிஃப்ரெண்டா வேற ஏதாவது இருக்கான்னு. பென்னும் முக்கியம். லிப் பாம் இருக்கு. என்னன்றது விஷயம் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில தெரிந்த விஷயமா, தெரிந்த யூஸ் பண்ற ஒரு விஷயமா நான் அதை ஸ்கியூஸ் பண்ணி என்னுடைய உதட்டுல போட்டுக்கிறேன். லிப் பாம். உங்க கையில இருக்கிறது என்னன்னு தெரியும். என்ன பண்ணும்னு தெரியும். நான் உங்களுக்கு ஒரு 30 நொடி தரேன். நான் கேட்க போறேன் உங்க மைண்ட்ல. அந்த ஆப்ஜெக்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வேற ஏதாவது மாத்துங்க. வேற ஏதாவது மாத்துங்க. நீங்க வந்து பிசிக்கலா அதை மாத்த போறது கிடையாது. அதனுடைய பயனை நீங்க மாத்தணும். அப்போ 3 நொடிகள் எடுத்துக்கோங்க. செல்போனை நீங்க மாத்துவீங்கன்னா என்னவா மாத்த போறீங்க? இப்போ 30 செகண்ட் ஒவ்வொருத்தருக்கும் உங்க மனசுல யோசிங்க. நீங்க இதை chat பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். ஃபோன்னா ஃபோன் வந்து என்னவா மாத்த போறீங்க? நான் இந்த அயர்ன் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். என்ன பொருள் உங்ககிட்ட இருந்தோ அதை இப்ப என்னவா மாத்திட்டீங்க?
இது கொஞ்சம் வேலை தான். வேற என்னெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு மேடம்? ஃபோன் வந்து பேப்பர் வெயிட் மாதிரி யூஸ் பண்ணலாம். பென்னும் ரைட்டிங். என்னோட பென் எடுத்து நான் தலையில கொண்டை போடுறதுக்காக யூஸ் பண்ணேன். ஆனா எனக்கு சரியா ஒர்க் பண்ணல. டைரி வந்து ஃப்ளையிங் சாசர். அப்போ ஐடியா வந்து நிறைய வருது. வெல்டன். இப்போ நான் லிப் பாம எங்க நான் பென் மாதிரி அதை எழுதுறதுக்கு ட்ரை பண்ண போறேன். அதை வந்து பென்னா மாத்திட்டேன். புக்கை வந்து எண்ணங்களை மாத்துறதுக்காக. புக்கை வேற என்னமாலாம் யூஸ் பண்ணலாம்? இயர்ஃபோனை வந்து கிளாக் வந்து ஒரு பிளேட் போல இருக்கலாம். இன்னொரு 20 செகண்ட் இருக்கு. வேற ஏதாவது போடணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் வச்சு ஒரு நேரான லைன் நடக்கலாம். ஃபோன் வந்து ஒரு மிரர் போல கூட யூஸ் பண்ணலாம். அதை ஆன் பண்ணாமே என்னால் என்னுடைய முகத்தை அதில் பார்க்க முடியும். நான் அதில் ஒரு லைனை வரைய முடியும். இப்போ நான் உங்களை கேட்க போகிறேன். யோசிச்சு அதில் உங்கள் மனசில் என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க இந்த செயல் செய்யும்போது. என்ன மாதிரியான ப்ராசஸ் உங்கள் மனசில் போயிடுச்சு நீங்கள் இந்த பொருளை ஒன்றுலேருந்து இன்னொன்னா மாற்றுறதுக்கு? இதோட ஃபிசிக்கல் ஃபார்மை உங்களால் மாற்ற முடியல, ஆனால் ஃபங்க்ஷனை உங்களால் மாற்ற முடியும். அப்போ உங்கள் மனசில் என்ன போயிட்டு இருந்தது? சேட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். அப்போ ஒரு இது வந்து கஷ்டமாக இருந்தது, டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்புறமா நான் வேற வேற சைடு திரும்பி பார்த்தேன். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தேட ஆரம்பித்தேன். அப்புறமா அதில் ஏதோ ஒரு ஃபீச்சர் இருந்தது. இது வெளில வந்தது. கிரேயான் மாதிரி அதை நான் எழுதலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா ஸ்டக் ஆயிடுறோம். அதுக்கப்புறமா வேற என்ன ஆப்ஷன் இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறோம். இப்போ அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் முதல்ல மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறமா எல்லாரும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சோடனே நமக்கும் ஐடியா வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ இப்போ இல்லை இந்த நம்மளுடைய ஹொரைசன் வந்து அதிகமாச்சு, விரிவாச்சு. அப்போ இது வந்து ஒரு செயல், ஒரு இமேஜினேஷனுடைய ஒரு செயல். அதனால தான் சொல்றாங்க கேட்டர் பில்லர் கிட்ட இமேஜினல் செல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம யோசிக்கணும், கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும். அப்போ ஒரு நொடி எடுத்துக்கோங்க. எப்படி வந்து இதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்ன இது நமக்கு வெளிப்படுத்துது இந்த ப்ராசஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பத்தி? இன்னோவேட்டிவா, கிரியேட்டிவா? டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து இன்னோவேஷன் வந்து தேவை கண்டிப்பா. இது வந்து கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க.
அது வந்து ஒரு ஸ்ட்ரெச் அங்க தேவைப்படுது. இந்த நிலையில நமக்கு வந்து நம்மளுடைய வில்லிங்னஸ், கிரியேட்டிவிட்டி, ஏற்றுக்கொள்ளும் தன்மை, நல்லது. இது வந்து முக்கியமானது. இது வந்து உங்களுக்கு நெறைய சந்தோஷத்த குடுக்கும்னு நெனைக்கலாம். இது வந்து நேச்சர்ல இது ஆட்டோமேட்டிக் பிரின்சிபல்னாலும், நாம ஏதாவது புதுசா கிரியேட் பண்ணும்போது, பழசு அழிஞ்சிடுது. இது வந்து எப்பன்னா, எப்போ இஃப்ன்னு அந்த கேள்வி கேட்டா, அந்த ஏன் அந்த கேள்வி கேட்கும்போது தான் அத வந்து தாக்கு பிடிக்க முடியும். அத தாண்டி போணும். அது வந்து ஈஸி தான் அப்படின்னு நெறைய விஷயங்கள் நமக்கு நாமே சொல்லிக்கணும். அப்ப அத சஸ்டெயின் பண்றது தான் வந்து மாறுறதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் வந்து ரொம்ப ஆழமான சீக்ரெட். நமக்கு ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருந்து அதன் மீது மரியாதை கொடுக்கும்போது, ஒரு சின்ன ஆரம்பத்துல இருந்து தான் அத வந்து வளர வச்சு, அத வந்து பாதுகாத்து, அத வந்து வளர வைக்க முடியும். அத வந்து முதல்ல உயிரோட்டமா வச்சுக்கணும். அத வந்து பாதுகாத்தும் வச்சுக்கணும். அது வந்து பாதுகாத்து வச்சிருக்கிறது மூலியமா, புதுசா என்ன ஐடியா இருக்கோ, எது இருக்கோ, அது வந்து வளர ஆரம்பிக்குது தானா. அப்போ ஒரு பாதுகாக்கும் விதமான கண் ஒண்ணு இருக்கும் பொழுது, அது தானா தன்னுடைய நேரத்துல அது வளர்ந்து வருது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இம்பேஷன்ஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அது வந்து ஒரு விதை விதைச்சா அது ஒரு ஹோஸ் எடுத்துன்னு வந்து தண்ணி ஊத்தும்போது என்ன ஆகும் அந்த விதைக்கு? ஃபயர் ஹோஸ் எடுத்துன்னு வந்து தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? அது மண்ணை விட்டே வெளில போயிடும் இல்லையா அந்த விதை. அதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்காது. ஆனா சின்ன சின்ன துளியா தண்ணி விடும்போது அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ தானா வளரும் அது. அதுக்கு நேரம் கொடுக்கும் பொழுது அது தானா வளரும். அப்ப மாற்றத்துக்கு இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் நடக்க முடியும். இது வந்து இடைப்பட்ட நேரமாக இருக்கு. சங்கம யுகம். அப்போ பொறுமை தான் வந்து ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்து ஜிபிஎஸ் உங்ககிட்ட பேசுதுன்னா, மேட் பாஸ் மாதிரிலாம் பேசுறது இல்ல இல்லையா? ரொம்ப பொறுமையா பேசுது அப்படின்னாரு. மறுபடியும் அந்த வழிய விட்டுட்டீங்கன்னா, அடுத்த வழிக்கு சொல்லுது. அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது மாற்றம் வந்து ஒரு ப்ராசஸ். அதற்கு அ பொறுமை வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்போ மாற்றம் வந்து ஒரு கலை. அந்த புதுமை வந்த உடனே, அத பார்த்த உடனே, வர வெளி வரத்த பார்த்த உடனே, அதுக்கப்புறமா நீங்க நெறைய தடைகள கூட அழிக்க முடியும். படைப்பு, டிஸ்ட்ரக்ஷன். அவர் வந்து பர்ட்டிகுலரா சொன்னாரு. நெறைய மக்கள் மாற மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, பழச தங்கூட கொண்டு போணும்னு நெனைக்கிறாங்க. அது வந்து அழிக்கணும் இல்லையா? அழிய விடணும் அத. ஓ! அது வந்து ஒரு கலையா இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன். எவ்வளோ எனர்ஜி வந்து படைத்தல், எவ்வளோ எனர்ஜி அழித்தல்ல குடுக்கறது, எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கு. ம்.
இப்போ நான் எதை உருவாக்கணும், என்னவா ஆகணும். அப்புறம் இன்னொன்னு வந்து தெளிவா இருக்கணும். என்ன அழிக்க வேணும், எதை நான் விட்டு கொடுக்கணும், எதை நான் வந்து விட்டுட்டு வரணும். இதுதான் வந்து ஈக்குவேஷன், நமக்கு கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன். அப்புறம் நான் நினைச்சேன் இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். பேனா எடுத்துக்கோங்க. முதல் கேள்வி, கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா எது வரைக்கும் நீங்க வெளியில போகிறதுக்கு விருப்பம் இல்லையோ அது வரைக்கும் அது நல்லதுதான். இப்போ நான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை எக்ஸ்பேண்ட் பண்றது நல்லது. ஒரு சிலது அன்கம்ஃபர்டபுளா இருந்து அது கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா அப்போ நான் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கேன்னு அர்த்தம். அப்போ நாம நம்ம டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து ஒர்க் பண்ணி வந்திருக்கோம். என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை பெருசாக்கியிருக்கோம். எதுவோட நீங்க வந்து திருப்தியா இருக்கீங்க, உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கா போல நினைக்கிறீங்க? ஒரு நொடி எடுத்து அதை யோசிச்சு பாருங்க. எதனோட நீங்க திருப்தியா இருக்கீங்க? அது உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிறதுனால. நான் நிறைய குரூப்ஸோட தான் என்னுடைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். நான் வந்து தனியா இருந்தேன். ஏன்னா அது எனக்குள்ள நடக்கிற மாற்றத்தை அது காமிக்கலாம். ஒரு நொடியில திருப்தியா எதுல இருக்கீங்க? ஏன்னா அது கம்ஃபர்ட் ஜோனா மாறி இருக்கு. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க. அதற்காக நீங்க உங்களுக்கு மரியாதை கூட கொடுத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனா ஒரு நொடி 2 நொடி எடுத்து இது யோசிச்சு பாருங்க. சேட் பாக்ஸ்ல வேணும்னா போடலாம் நீங்க. அஹ் உங்க ஸ்பிரிச்சுவல் எஃபர்ட்ல கண்டென்ட்டா இருக்கணும். உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இல்ல, இப்போ நீங்க அதை உருவாக்கியிருக்கீங்க. அஹ் நீங்க ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். ஆனா இது எழுதுறது நல்லது. ஏன்னா அது இன்னும் ரொம்ப ரியலா ஆகும். சேட் பாக்ஸ்ல போட்டாலும் சரி, எழுதினாலும் சரி. நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்றாங்க. அப்புறமா ஆரோக்கியமா வாழுறது. ரிட்டையர்மெண்ட் வந்து கஷ்டம், ஈஸி கிடையாது. நிறைய பேருக்கு கஷ்டம் இல்லை. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருப்பாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிளாடியஸ். உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அது ஒரு கொஷின். அதுக்கப்புறமா நம்ம ஈக்குவேஷன்ல போலாம். போன வாரம் கொடுத்திருந்தார் இல்லையா? இப்போ ஈக்குவேஷன்ல ஒர்க் பண்ணலாம்.
நான் மேக்ஸில் ஸ்கூலில் படிக்கும்போது நல்லா இருந்தேன். அது இப்போ கம்மியாயிருக்கலாம். என்னுடைய மேக்ஸ் பற்றி எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா போன வாரம் யோகேஷ் பிரதர் இது வச்சு ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போனார். இது வந்து எனக்கு நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். இது சினா என்னன்னு பார்க்கலாம். சேஞ்ச், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாற்றம் அது. இப்போ உங்களுக்காக ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கப்படுங்க. உங்களுக்குள்ள நீங்க மாத்த வேண்டியதை ஏதாவது ஒண்ணு இப்ப முடிவு பண்ணுங்க. இந்த நொடி, இந்த நேரத்துல ஏதாவது ஒரு விஷயம். என்ன ஒரு விஷயம் நீங்க உங்களுக்குள்ள மாத்த நினைக்கிறீங்க? வேணும்னா நீங்க ஷேர் பண்ணலாம். எல்லாருக்கும் ஏதாவது இருக்கா? நீங்க ஷேர் பண்ண வேணாம். ஆனா இருந்ததுன்னா ஓகே. ஏதாவது ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப நான் உங்களை கேட்க போறேன். உங்க மனசு என்ன சொல்லுச்சு? அது ஆகுறதுல, அதுவா ஆகுறதுல அத பத்தி மனசு என்ன சொல்லுச்சு? மனசு என்னவா ஆகணும்னு நினைக்குது? இப்போ உங்க மனசுல ஒரு இமேஜ் உருவாக்குங்க. இந்த உணர்வோட கிரியேட் பண்ணுங்க. அது என்னவா இருக்கும்? மாற்றத்துக்கு பிறகு நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கறத வந்து அந்த பிக்சரை உங்க மனசுல உருவாக்கி பாருங்க. நான் வந்து அதை மாத்திட்டேன். என்னவா இருப்பேன்? நான் எப்படியா இருப்பேன் மாறினதுக்கு அப்புறமா? நான் என்னோட கேஸ்ல சொல்லணும்னா, என்கிட்ட நிறைய பேப்பர் இருக்கு. நான் அதை ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து என்னுடைய பேப்பர்ல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை நான் விடணும்னு நினைக்கிறேன். ஐடியாஸா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். இப்போ நான் அதை மாத்தணும்னு நினைக்கும்போது எப்படி நான் டிஃப்ரெண்டா இருப்பேன்? அதுக்கப்புறமா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா நீங்க அதை அந்த டெஸ்க்ல எதுவுமே இல்லாம பார்க்கலாம். நான் ஒரு எம்டி ஃபைல் ஃபோல்டரை பார்க்குறேன். நீங்க வந்து உங்களுடைய சொந்த இமேஜா, பிக்சரை உருவாக்கணும்.
நல்லது. இப்போ நான் உங்கள கேட்குறேன். எவ்வளவு உங்களுக்கு இது வேணும்? 1லேருந்து 100 அப்படின்னு பார்க்கும்போது, 100 வந்து பெருசு. 1 வந்து சின்னது. உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வேணும்? என்னுடைய மனசுக்கு வந்து இந்த சின்ன விஷயம் நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். 100% என்னுடைய மனசு விரும்புது. நானு 65% இருந்தா மாறினா போறோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்க உங்களோட ரொம்ப ஹானஸ்டா இருங்க. உங்களுடைய இதுல பேப்பர்ல இதை எழுதிக்கோங்க. நல்லது. இது ஒரு முக்கியமான சீக்ரெட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு. ஹம், எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கணும். எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டீஸ்ட் அந்த பியூட்டி எல்லாமே புரிஞ்சிருந்தாலே போதும். எனக்கு அது எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கோ அந்த எய்மை பிடிச்சிருக்கோ என்னால் அதை கண்டிப்பாக அந்த மாதிரி மாற முடியும். அந்த ஆக்டிவேட் பண்ண முடியும். அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அது வர ஆரம்பிக்கும். இப்போ நான் நம்மளுடைய கவனத்தை இந்த இடத்து பக்கம் அழிக்கிறது பக்கம் போகலாம். நான் எதெல்லாம் விட்டு கொடுத்தாகணும்? இந்த அதே ஈக்குவேஷன் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து கடைசி பகுதியில் வந்து ஈக்குவேஷன் என்ன பணம் நான் கொடுக்க வேண்டியது, என்ன விலை நான் கொடுக்க வேண்டியது. மாறலன்னா 1லேருந்து 25க்குள்ள கொடுக்கலாம். 25க்குள்ள எக்ஸ்ன்ற நம்பர்ல என்ன விலை நான் கொடுக்க ரெடி. எப்படி இருக்கோ அதை அப்படியே வச்சிருக்கேன் நான். பேப்பரை நான் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பெரிய விஷயத்தை பத்தி யோசிக்கும்போது இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுது. அப்போ 75 வரைக்குமாவது நான் உயர்த்தணும்னு நினைக்கிறேன். 25 இருக்கணும். நீங்க உங்களுடைய திங்கிங் வந்து நீங்க பண்ணணும். நீங்க என்ன விலை கொடுக்க போறீங்க மாறாம இருக்கிறதுக்கு. அதற்கு 1லேருந்து 25க்குள்ள நீங்க ஏதாவது கொடுத்துக்கோங்க. நான் இதிலே கண்டினியூ பண்ணலாம், மாறணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா 25 கொடுத்துக்கலாம். எல்லாருமே எடுத்துட்டீங்களா? அப்போ அடுத்த விஷயம் போலாம். ஏன்னா இப்போ நடந்துக்கிற நிலைமை வந்து பிடிக்காம இருக்கிறது. பழைய விஷயம், பழைய ஹேபிட்ல எவ்வளோ உங்களுக்கு பிடிக்காத போகுது. இந்த பிஹேவியரை மாத்திக்கிறதுக்கு, மாத்திக்காம இருக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்காத இருக்கு. அப்போ 1லேருந்து 10க்குள்ள கொடுத்து பார்க்கலாம். நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுடைய கரண்ட் லெவல் ஆஃப் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளோ இருக்கு? சில ஒரு நம்பர் இருக்கணும். அப்புறம் எக்ஸுக்கும் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஏக்காகவும் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. 10க்குள்ள எந்த அளவுக்கு டிஸாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்க, திருப்தி இல்லாம இருக்கீங்க.
இப்போ இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, இந்த நேரத்தில் நெகட்டிவ் எடுக்குது. இப்போ நான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கேன். என்னுடைய டயட்டை நான் மாற்றிருக்கேன். டீடாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் டயபெட்டிஸ்க்காக. எனக்கு கரண்ட் டேட்டில் வந்து பிடிச்சிருந்தது. ஆனால் ஏன்னா வந்து மோட்டிவேஷன்னு சொல்லலாம். இது முடியணும்னு நினைக்கிறேன். ஆனால் பாசிட்டிவ் மூலமாக மோட்டிவேட்டடாக இருக்கணும் இல்லையா? எனக்கு ஹெல்த் பற்றி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அது நான் மாறணும்னு நினைக்கிறேன். அப்போ உங்கள் நம்பர் என்ன சொல்லுது? 9 10னா உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இல்லைன்னு அர்த்தம். அது என்ன நம்பர் சொல்லுது? அப்போ பி வந்து சி ஈக்குவல் டு பின்னா தெளிவான அடிகள், தெளிவான எந்த வகையில் போய் அங்கே அந்த நிலையை அடையிறது. நீங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உங்களுக்கு அது தெரியுமா? க்ளீன் பண்ணுறது, பேப்பரை க்ளீன் பண்ணுறது என்னுடைய கேஸில் உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் தெரியுமா? எனக்கு தெரியும். அது அது ஃபுல்லாக நான் கோ த்ரூ பண்ணிட்டு நான் முடிவு பண்ணணும். உங்கள் கேஸில் தெரியாமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் தெரியுமா தெரியாதா? எப்படி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்க நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு மாற்றத்துக்கு? நல்லது. அது உங்கள் ஈக்குவேஷனை ஆட் பண்ணி பாருங்க. எவ்வளோ கிளியராக இருக்கு இந்த ஸ்டெப்ஸ். உங்கள் நம்பர்ஸ் வந்து இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தணுமா வேணாமா? உங்கள் நம்பர் வந்து ரொம்ப லோவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்புறமா அப்புறமா ப்ளஸ் ப்ளஸ் வந்துடுச்சு. அடுத்தது வந்து டி. அப்போ அது ஏற்படுத்தக்கூடிய டிஸ்ரப்ஷன், அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை எவ்வளோ இருக்கு? அப்போ அது ஏற்படுத்தக்கூடிய டிஸ்ரப்ஷன் வந்து எந்த அளவுக்கு நம்மளால ஏற்றுக்க முடியும்? இடையூறு. அது உங்களுக்கு என்ன சொல்லுது? அது ஏற்றுக்கல. இப்போ இது வந்து டோட்டல் பண்ணி பாருங்க. அந்த 3 விஷயங்கள் நடுவில் ஆட் பண்ணி பார்த்துட்டு நாம் எல்லாருமே நம்மளுடைய மேத் ஈக்குவேஷன் பார்க்கணும். அது வந்து கிரேட்டரா இல்லை. இப்போ சேஞ்ச் நான் பண்ண வேண்டியது வந்து
ஏன்றது வந்து என்னுடைய திருப்தி இல்லாத நிலை. தெளிவான அ ஸ்டெப்ஸு. எத்தன பேரோட ஈக்குவேஷன் வந்து ஆக்சுவலா பெருசா இருக்கு? எந்தும் இல்ல. ஆனா இட் குட் ஹேவ் பீன். எக்ஸ் வந்து 25 தான். அப்போ ஒரு 30 இருந்ததுன்னா, நடுவுல பெருசா இருந்திருக்கும். நெறைய பேரோட கேஸ்லயும் அது இருந்திருக்காதுன்னு நெனைக்கிறேன். நெறைய பேருக்கு இருக்கு. இப்ப இது வச்சு என்ன பண்ணலாம்? என்ன ரியலைசேஷன் கேட்டகரில வரலாம்? எங்க வந்து உங்களுடைய அட்டென்ஷன் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? நமக்கு ஏபிசி வந்து என்னன்னு தெரியும். ஏ வந்து எந்த வேரியபிள் வந்து லோவா இருக்குன்னு பாருங்க. எத வந்து நீங்க அதிகரிக்கணும்னு பாருங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதிகமாக்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டெப்ஸு தெளிவான ஸ்டெப்ஸு தேவையா? ஒரு நொடி எடுத்துக்கோங்க. இந்த மேக்ஸ பண்ணுங்க. எங்க உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும்? அட்டென்ஷன் எங்க போணும்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கறதுக்கு எங்க மாற்றம் கொண்டு வரணும்? உங்க நம்பர் சிக்கு போட்டது. என்னுடையது வந்து 100 இருந்தது. பேப்பர் இல்ல. பேப்பர் வந்து கடைசியில என்ன எங்க கூட்டிட்டு போதோ அதுக்கான விடை அது. நம்ம வந்து இங்க பேப்பர் ஒரு உதாரணமா பார்க்குறோம். எங்க வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? இப்போ நீங்க அந்த மாற்றம் ஏற்படுவதற்காக.
என்ன வேணும்? என்ன தேவைப்படும்? உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும். எல்லாமே கிளியரா இருக்கு. எவ்வளோ நேரம்? நீங்க வந்து ம், நீங்க இந்த சி வேரியபிள் உங்க எய்ம் நீங்க அந்த உருவாக்குறீங்க. அத வந்து மனசுல இருக்கணும். நானு பேப்பரே இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த தூய்மை, அந்த கிளீன்லினஸ் வந்து பிடிக்கும். சிம்பிளிசிட்டியா இருக்கணும். எனக்கு அது கூட என்ன அட்டாச்மெண்ட் இருக்கோ அதை நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு அந்த இடத்த கிளீனா வச்சுக்கணும்னு ஆசை. நீங்க வந்து அதை உங்க மனசுல கொண்டு வரணும். எப்படி வந்து உங்க எய்ம உங்க மனச கொண்டு வருவீங்க, மைண்ட்ல கொண்டு வர முடியும்? ஏன்னா இந்த ஸ்லிப்பேஜ் வந்து என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல ரொம்ப தவறான வகையில நான் போகும்போது இது ஆகுது. எனக்கு வந்து நான் அதிலேயே வந்து ரொம்ப சௌகரியமா இருந்துட்டேன்னா, அது வந்து என்ன தேக்க நிலைக்கு கொண்டு போயிடும். நான் வந்து பேப்பரை நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் மறுபடியும் திரும்ப போயிட்டு இருக்கேன்னா, அது அந்த டெண்டன்சி நமக்கு இருந்ததுன்னா, அதை நாம செக் பண்ணணும். அப்பதான் அந்த மாற்றம் வரும். அப்புறமா நம்மளுடைய மெடிடேஷன் வந்து கடைசியில வச்சுக்கலாம். இது நாம யோகேஷ் சொன்னதை வந்து ஆஃபர் பண்ணதை அப்ளை பண்ணோம்னு நினைக்கிறோம். எது வந்து நம்மளை தடை பண்ணுதுன்னு பார்த்தோம். நாம வந்து கிளியர்லி பார்த்தோம். எது என்ன தடை பண்ணுது முன்னேற விடாம? அப்போ ஒரு நொடி எடுத்துட்டு செக் பண்ண போறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஆத்மா உள்ள பரமாத்மா சக்தியை நிறைக்கலையோ, அதன் மீது நம்மளால ஆக்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு நொடி அமைதியா இருக்கலாம். ஓ, இந்த நொடியிலேருந்து உங்களுடைய மூச்சின் மீது கவனம் கொடுங்க. உங்களை சுத்தி இருக்கிற சப்தங்கள் மீது கவனம் கொடுங்க. உங்களுடைய ஆன்மீக பல்ஸ், ஸ்பிரிச்சுவல் பல்ஸ் கவனிங்க. அப்புறமா நீங்க அமைதியா இருக்கீங்க. அப்போ உங்களுடைய உங்களுடைய எய்மோட நீங்க ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. ஒரு சின்ன செடி மாதிரி, ஒரு சின்ன பூனைக்குட்டி மாதிரி. அது வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது. அதன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்க. அது வந்து பழைய ஹேபிட்ஸ்லாம் விட்டுடுங்க. அப்போ அதன் மூலியமா அது வளர முடியும். அப்போ ஒரு அம்மா ரொம்ப அற்புதமான விஷயத்த கையில வச்சுட்டு இருக்கா போல. உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய எய்ம் மேல வச்சுக்கோங்க. நீங்க அதை மாறுறதுக்கு ரெடியா இருக்கீங்க. அப்புறமா
கடவுளுடைய பியோர் எனர்ஜிய இதுக்குள்ள வர வைங்க. உங்களுடைய தூய்மையான இன்டென்ஷன அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்காக. கடவுளும் ஆத்மாவானிய நீங்களும் உங்களுடைய தூய்மையான இன்டென்ஷனை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கடவுளுடைய எனர்ஜி ரொம்ப அன்போட, ரொம்ப ஒளியோட நிறைச்சு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க நீங்க இப்போ. அதுக்கு தேவையான எல்லா வைட்டமின்ஸும் நியூட்ரிஷனும் அதுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த உங்களுடைய அழகான எய்ம் அப்படியே ஃப்ளரிஷ் ஆகுது, வளருது. உங்களுடைய மனசுல புரிஞ்சுக்கோங்க, இந்த நிலையில நீங்க இருக்க விருப்பப்படுறீங்க. கவனிங்க, உங்களுடைய அந்த லாங்கிங் வந்து போக போக இன்னும் ஆழமாகுது. நீங்க வந்து ரொம்ப கிட்ட போயிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. நாம புதுசா உருவாக்கும் பொழுது புதுச உங்க கிட்ட வச்சுக்கோங்க. அது வளர்றத பாருங்க. சாந்தி. உங்களுக்கு 3 அழகான கொஸ்டின் இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி உங்களுக்கு என்ன அவேர்னஸ் கிடைச்சது? ஒரு நொடி எடுத்து நீங்க அது உங்களுக்கே பதில் சொல்லிக்கோங்க. சேட் பாக்ஸ்ல போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த கேள்வி. உங்களுடைய நீங்க என்ன பிராக்டிக்கலான ஒரு நடவடிக்கை நீங்க இப்ப எடுக்க போறீங்க இந்த வாரம்? இந்த வாரம் இந்த மாற்றத்திற்கு உதவியா இருக்கா போல எந்த ஒரு ஆக்ஷன் நீங்க எடுக்க போறீங்க? நிறைய ரியலைசேஷன் வந்து ஷேர் பாக்ஸ்ல போட்டுறதுக்கு நன்றி. இந்த வாரம் நீங்க செய்ய போற நானு இந்த வாரம் இந்த ஃபைலிங் பண்றதுக்கு நேரம் ஒதுக்குவேன். அப்புறமா ஒரு பிராக்டிக்கலான விஷயம். கடைசி கொஷின் இந்த செஷனுக்காக. யோகேஷ் வந்து போன வாரம் கொடுத்தாரு. இது ஒரு ஜிபிஎஸ் ஐடியா கொடுத்தாரு. அது ஒரு சப்போர்ட் பண்ற விதத்துல ஜிபிஎஸ் போல நான் என்ன புது மெசேஜ் நான் எனக்கு கொடுத்து நான் என்ன நானே கோச் பண்ணிப்பேன் சப்போர்ட்டிவா என்னுடைய மாற்றத்தினுடைய இந்த பிரயாணத்துல. ஜிபிஎஸ் போல இருந்து உண்மையா, ஆனா உங்களுக்கு சப்போர்ட்டிவா நீங்களே என்ன சொல்லிப்பீங்க? அது எழுதுங்களேன். உங்களுக்காக நீங்களே இப்போ எழுதுங்க.
வாரம் இந்த வேலை முடிஞ்சிடும். ஓம் சாந்தி எல்லாருக்குமே. ஓம் சாந்தி. சாந்தி. நல்லது. தேங்க்யூ. ஓம் சாந்தி. இது வந்து நல்ல சென்ஸ். நீங்க யோகேஷ் பிரதர் சொன்னத ஃபார்முலா வந்து ஒரு மேக்ஸ் மாரி போட்டீங்க. எங்க நம்ம ஒர்க் பண்ணணுன்றது நெறைய புரிஞ்சது. நான் வந்து அது ரொம்ப நல்லதுன்னு நெனச்சேன். ரொம்ப பிரில்லியன்ட் நெனச்சேன். நான் நெனச்சேன் இது ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் எல்லாருக்கும். அப்ப சிஸ்டர் கிளாடியா வந்து நன்றி உரை கூறுவார்கள். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெறைய நேரம் நமக்கு தெரியும். ஆனா, என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு தெரியாத இருக்கும். இந்த கிளாஸ்ல போன வாரம் பார்த்தோம். எப்படி அங்க போறது? உங்களுக்கு ரொம்ப நன்றிகள் நீங்க. எப்படி நான் என்ன பண்ணணும்? ஒரு சில நேரம் அந்த முயற்சி எடுப்போம். ஆனா, அந்த இடத்துக்கு போய் சேர முடியாம இருக்கும். ஒவ்வொரு நாளும் செய்யணும் இல்லையா? எனக்கு என்ன வேணும்? என்ன நான் ரொம்ப நன்றிகள். நீங்க எப்பயும் பண்ற போல ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எங்கள நாமளே சப்போர்ட் பண்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிகள். இந்த முழு டீமுக்குமே. நானு எனக்கு சுயமா நெறைய பெனிஃபிட் கிடைக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. நெறைய டீப் இன்சைட் நமக்கு கிடைச்சது ரியலைசேஷன். அது இல்லாம டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காம இருக்கும். தைரியமே இல்லாத போயிடும். இடையூறுகள் தான் நெறைய இருக்கும். ஒவ்வொருத்தரும் இதுல பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறோம். சிஸ்டர் கிளாடியா சொன்னா போல இந்த இன்னர் ரிஃப்ளெக்ஷன் செஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கேட்டுட்டே இருக்கோம். போய் நம்மளால நம்மள மாத்திக்க முடியுது. இப்போ இந்த டீமுக்கு ரொம்ப நன்றிகள். அந்த அழகா டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமா அழகா பிரேக் பண்ணி பண்றோம். அப்போ அப்ப இதுல உங்களுடைய பங்களிப்பும் நெறைய இருக்கு. எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள். இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டு நானு அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். முடிச்சிடுறேன். நம்மளோட ஒர்க் ஷாப் நெறைய ஷேர் பண்றதுக்கு நெறைய சான்ஸ் கிடைக்கும். இது வந்து 4th ஏப்ரல்ல அடுத்த சாட்டர்டே இதே டைம் நேரம். இப்போ யூகேல இந்த டைம் சேஞ்ச் நடக்கிறதுனால டைம் அப்புறமா அதுக்கு அடுத்த வாரம் சைலன்ஸ் ரிட்ரீட் இருக்கு.
இன்னும் டீப்பா போய் இது எப்படி நமக்குள்ள ஆக்கிறது. இப்போ இந்த புக் வந்து வெளிவந்துடுச்சு. வேல்யூஸ் ஃபார் சீரீஸ், லைவ் சீரீஸ். யாருக்காவது வேணும்னா இந்த இமெயிலில் டீமுக்கு எழுதலாம். vancouver@ca.brahmakumaris.org. இப்போ இது பேஸ் பண்ணி நாம ஆர்கனைஸ் பண்ணலாம். நிறைய சீனியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணது எல்லாமே இந்த புக்கில் அடக்கமாக இருக்கு. வித் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு செஷனும் வந்து சீக்கிரமாகவே அவைலபிளாக இருக்கும். நம்மளோட யூடியூப் சேனல்லையும் இருக்கும். vihasa.in, vancouver.brahmakumaris.ca. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோடைய அழகான நேரம். யாரையாவது வேணும்னா கூட கேமரா ஓப்பன் பண்ணி ஃபோட்டோக்கு ரெடி ஆகிடலாம். நன்றிகள், எல்லாருக்குமே நன்றி. அழகான மெடிடேஷன் பார்த்தோம். இதோட நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ரொம்ப நன்றிகள் எல்லாருக்குமே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.